and I thank you for coming in such large numbers to this meeting. This shows the faith and confidence that you repose in our alliance. மீண்டும் உங்கள் மத்தியிலே டாக்டர் கலைஞர் அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பல்லாயிரக்கணக்கிலே நீங்கள் திரண்டிருப்பதை பார்க்கின்ற போது இந்த கூட்டணியின் மீது நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கொளுத்துகின்ற வெயிலிலே கூட நீங்கள் மிக அதிகமாக திரண்டு வந்திருக்கின்ற இந்த காட்சியை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன். You have gone through tremendous suffering because of the devastating flood. Lakhs of people were stranded for days in deep water, without food, without essential supplies. Many lives were lost, properties were destroyed. I salute the people of Chennai, the people of Tamil Nadu for their courage and resilience. It was not the government, not the IDMK, it was the people who came forward to help one another in these long hours of fear and distress. நீங்கள் எல்லோரும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவை தந்த ஒரு வெள்ளத்தை சந்தித்திருக்கிறீர்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை, தங்கள் சொத்துக்களை இழந்து விட்டார்கள். பல நாட்கள் உண்பதற்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீரும் அத்தியாவசியமான பொருட்களும் இல்லாமல் அவர்கள் பட்ட வேதனை சொல்லி மாளாது. பல நூற்றுக்கணக்கான பேர் மடிந்து போனார்கள். பல பேருடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை இழந்து விட்டார்கள். உங்களுடைய தைரியத்தை, அந்த வெள்ளத்தை எதிர்த்து போராடுகின்ற போது உங்களுக்கு இருந்த மன உணர்வை பார்த்து நான் உங்களை வணங்கி பாராட்டுகிறேன். அந்த கொடுமையான நேரத்திலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் மக்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. மக்களே மக்களுக்காக உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளிவிட்டது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். At that time of suffering, did your government come forward with help? Did your government, did the IDMK come and wipe your tears? Did they care to extend a helping hand to you? Did they bother to reach you relief you so badly needed? அந்த கொடுமையான நேரத்திலே நீங்கள் வீடுகளை இழந்து தவித்த போது, உங்கள் உடைமைகளை இழந்து பரிதவித்த போது இந்த அரசாங்கம் எங்கே போனது என்று நான் கேட்க விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் உங்கள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்ததா? உங்களுக்காக உதவுகின்ற ஒரு கரத்தை நீட்டியதா? உங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களை கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடு முன்வந்ததா என்ற கேள்விகளை எல்லாம் நான் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். The Finance Minister of India promised to settle your insurance claim within 4 weeks. It is now 4 months and no such thing has happened. இந்திய தேசத்தினுடைய நிதி அமைச்சர் பெரிய வெள்ள சேதத்திற்கு பிறகு பல்வேறு இழப்பீடுகளை ஏற்றுக்கொண்ட தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுடைய காப்பீட்டு தொகையை 4 வாரத்திலே அவற்றை திரும்ப தர ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார். ஆனால் இன்று 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. நிதியமைச்சர் சொன்ன வாக்குறுதி என்னவாயிற்று என்று நான் கேட்க விரும்புகிறேன். Tamil Nadu is now facing acute water crisis. Farmers are not getting water for their fields. People are not getting water to drink. And yet, both the Modi government and your government, the AIDMK, have not come to your help. மிகப்பெரிய வெள்ளத்திற்கு பிறகு இப்பொழுது மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. விவசாய பெருங்குடி மக்களுடைய நிலங்கள் காய்ந்து கிடக்கின்றன. மக்கள் குடிதண்ணீருக்காக அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். முதலில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நீங்கள் இப்பொழுது பெரும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மோடியினுடைய அரசாங்கமும்
மாநில அரசாங்கமும் இதற்கு என்ன செய்தது என்று கேட்க நான் ஆசைப்படுகிறேன். Development in Tamil Nadu has virtually come to an end. Farmers are being pushed to suicide. The handloom industry that has sustained lakhs and lakhs of weavers is now under acute distress, making it even more difficult for them to feed their families, their children. 2011க்கு பிறகு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தமிழ்நாட்டிலே நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரும் கடனில் சிக்கி தனியார் லேவாதாரிக்காரர்களிடம் அவர்கள் படுகின்ற அல்லல் சொல்லி மாளாது. அதைப்போல நெசவாள பெருமக்களும் பல்வேறு துன்பங்களுக்கு உட்பட்டு தங்கள் குழந்தைகளையே இன்று போஷிக்க முடியாத நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 3 years ago, the UPA government had passed a historic law, the Land Acquisition Law. But Tamil Nadu has become the first state to amend this law. This action goes completely against the interest of farmers. The written consent of farmers will no longer be required for acquiring their lands. Your land can now be forcibly acquired without compensation. 2013 செப்டம்பர் மாதம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வரலாற்று புகழ்மிக்க நிலம் கையகப்படுத்துகின்ற சட்டத்தை நிறைவேற்றி தந்தது. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு அந்த சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து எந்த மக்களுக்காக பயன் தரக்கூடிய வகையிலே அந்த சட்டத்தை நிறைவேற்றினோமோ அந்த பயனை கிடைக்காமல் செய்த பெருமையை தேடிக்கொண்டது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாய பெருமக்களுடைய ஒப்புதல் தேவை என்று இருந்த அந்த சட்டத்தை மாற்றி அரசாங்கமே கட்டாயமாக அந்த சட்டத்தை அந்த நிலத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்கிற அளவிலே அந்த சட்டத்தை இந்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திருத்தி இருக்கிறது. இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தந்த இந்த மிகப்பெரிய நன்மையை பறித்துக் கொண்ட மாநில அரசு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். When the DMK government was in power, Tamil Nadu was in the news for setting up new factories. New industries were coming to Tamil Nadu. But today, Tamil Nadu is in the news because factories are closing, industries are leaving Tamil Nadu, and they are choosing other states for setting up their businesses. More and more young people are becoming jobless. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இங்கே ஆட்சியில் இருக்கின்ற போது நாளுக்கு ஒரு புதிய தொழிற்சாலையை துவங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது தமிழ்நாட்டிலே நாளுக்கு ஒரு தொழிற்சாலையை மூடக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு தொழில் முனைவோர்கள், பல்வேறு முதலீட்டாளர்கள் இன்று தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களிலே முதலீடு செய்ய துவங்கியுள்ளார்கள். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் வேலையில்லாத சூழ்நிலை தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. Today, fishermen in Tamil Nadu are being kidnapped. Their boats are being seized. And the Modi government in Delhi, instead of giving them security, is allowing foreign fishermen to come to our waters. Our fishermen's livelihood and that of their families, of lakhs and lakhs of family, is under serious threat. தமிழகத்தினுடைய மீனவர்கள் இன்று கடுமையான அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கடத்தி செல்லுகிறார்கள், அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்கிறார்கள். ஆனால் மோடி அரசாங்கம் தமிழகத்தினுடைய மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக வெளிநாட்டு மீனவர்களை இந்திய கடல் பகுதிக்குள் வந்து மீன்பிடிக்க அனுமதிக்கிறது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்களே இன்று கேள்விக்குறியாகி மிகப்பெரிய வேதனை களத்திலே தமிழக மீனவர்கள் இருக்கிறார்கள்.
The Modi government has reduced funds for crucial social welfare and rural development programs, for schemes meant for the welfare of scheduled castes, scheduled tribes, for women and for children. Yet, the AIDMK does not protest and continues to support the Modi government in Parliament in Delhi. சமூக நலத்திட்டங்களுக்கு மோடியினுடைய அரசாங்கம் நிதி ஒதுக்கீட்டை வெகுவாக குறைத்து விட்டது. தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், பெண்கள், குழந்தைகள், சமூகத்தில் இருக்கின்ற விளிம்புநிலை மக்கள் இவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்துவிட்ட காரணத்தினால் இந்த மக்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதை பற்றியெல்லாம் கேள்விகள் கேட்காமல் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே மோடி அரசுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது வேடிக்கையானது, வேதனையானது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். Brothers and sisters, you all know that we have promised to implement prohibition if we are voted to power. This will be a social revolution and will bring much relief to lakhs and lakhs of women, of families in Tamil Nadu. And it is because of our firm and uncompromising position on banning liquor sales that the Chief Minister was forced to clarify her position. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிலே மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் என்கிற உறுதியை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த அருமையான சமூக புரட்சிக்கு பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் ஆதரவு தந்திருப்பது அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த மதுவின் கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. மதுவிலக்கை அமுல்படுத்துவது என்பதிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உறுதியான நிலைமை இன்று முதலமைச்சரை கூட நிர்பந்தப்படுத்தி அவரும் அவருடைய நிலையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளி இருக்கிறது. Brothers and sisters, whether at the center or in the state here in Tamil Nadu, our alliance has always worked for the welfare and advancement of all people of your state of Tamil Nadu, especially the weaker section of our society. I would like to state here that we do not make false promises like other parties have done and are doing. We take our manifesto seriously. We intend to execute all the promises that we have made. என் அருமை நண்பர்களே, மத்தியிலே ஆட்சியில் இருந்தாலும் சரி, மாநிலத்திலே கூட்டணியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்காக, நலிந்த மக்களுக்காக, அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, அவருடைய வளர்ச்சிக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் வெற்று கோஷங்களை கொடுப்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் அந்தரங்க சுத்தியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு உறுதிமொழிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி தமிழ்நாட்டை ஒரு முன்னேறிய மாநிலமாக, வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றி தருவோம் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Brothers and sisters, we are committed to bringing back a government which will work, a government which will protect the interests of all sections of society, especially that of our farmers, of our women, of our children, of our youth. என் அருமை நண்பர்களே, ஒரு செயல்படும் அரசாங்கத்தை தருவோம் என்கிற உறுதியை நான் தர விரும்புகிறேன். சமூகத்தினுடைய எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு தரும் ஒரு அரசாங்கத்தை தருவோம் என்ற உறுதியை நான் தர விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக விவசாயிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆகியோருடைய உரிமைக்காகவும் பெண்களுடைய மாண்புக்காகவும் செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்தை
நிச்சயமாக எங்கள் கூட்டணி தரும் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். And that is why I end by urging all of you to vote in large numbers for our alliance, for all the candidates of our alliance, and ensure the victory of our alliance. Nandri, Vanakkam, Jai Hind. எனவே பெருமளவிலே திரண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கூட்டணிக்கு பேராதரவு தந்து இந்த கூட்டணியினுடைய அத்தனை வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்து நமது அரசு இங்கு அமைவதற்கு நீங்கள் பெரு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.